டிஸ்க்ளைமர்: இந்த சேனலில் பகிரப்படும் அனைத்து தகவல்களும் கல்வி மற்றும் அறிவு பகிர்வுக்காக மட்டுமே. இங்கு நாங்கள் யாரையும் பங்கு சந்தையில் வர்த்தகம் செய்ய ஊக்குவிக்கவில்லை. இங்கு பகிரப்படும் அனைத்து தகவல்களும் எங்களின் தனிப்பட்ட கருத்து. மிக முக்கியமாக, நான் செபியில் பதிவு செய்யப்பட்ட ஆலோசகர் அல்ல. ஹாய், ஹலோ, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஓஎம்ஜி ஆப்ஷன்ஸ் மாஸ்டர் கைட். வாங்க நாம நேற்று கொடுத்துருந்த லெவல்ஸ் நேற்றைய மார்க்கெட்ல எப்படி ஒர்க் ஆயிருந்தது அப்படின்றத பார்ப்போம். நிஃப்டியோட சார்ட் போட்டிருக்கேன். நிஃப்டி பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம S1 பக்கத்துல தான் வந்தான், ஆனால் மீட் பண்ணலை, மிஸ் பண்ணிட்டான் ஒரு 20 பாயிண்ட்ஸில். ஓகே, பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பாருங்க, காலையில் ஒரு சின்ன ஸ்விங் கொடுத்து க்ளோஸ் பிளேஸில் சப்போர்ட் எடுத்தான், நேராக போய் நம்ம லெவலில் தான் வந்து முட்டியிருக்கான். நம்ம லெவலில் முட்டி அதை தாண்டி போகவே முடியல. திரும்ப நேற்று ஹையில் சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து அப்படியே சைட்வேஸ் போயிட்டான். இங்கே என்னன்னா, ஸ்பாட்ல நம்ம லெவல்ஸ் மீட் ஆகும்போது ப்ரீமியத்தில் சில கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆகிடும். அந்த கண்டிஷன்ஸ் மேட்ச் ஆயிடுச்சு அப்படின்னா அந்த ஹையை பிரேக் பண்ணுறது இம்பாசிபிளாக ஆகிடும் மார்க்கெட்டுக்கு. பின் நிஃப்டி பார்ப்போம். பின் நிஃப்டியும் அதே தான், பேங்க் நிஃப்டி இருக்கிற மாதிரி தான் இருப்பான். க்ளோஸ் ப்ரைஸில் சப்போர்ட் எடுத்திருக்கான், நேராக நம்ம லெவலுக்கு வந்திருக்கான். அவனால் நம்ம லெவல் பக்கத்தில் ரீச் பண்ண முடியல. ஓகே, மிட் கேப் பார்ப்போம். மிட் கேப்பும் பாருங்க, காலையில் அவன் ஓப்பன் ப்ரைஸ்ல இருந்து நேராக வந்து நம்மளோட லெவலில் தான் ரிஜெக்ட் ஆயிருக்கான். நம்மளோட R2ல ரிஜெக்ட் ஆனால் நேராக S1 நோக்கி வந்திருக்கான். S1 கிட்டத்தட்ட ஒரு 10 பாயிண்ட்ல மிஸ் பண்ணியிருப்பான். திரும்பி அங்கேருந்து நம்மளோட லெவலுக்கு தான் வந்தான். அந்த இடத்துல டே ஹையும் வந்திருக்கும். நம்ம லெவலுக்கு வந்தால் அங்கே ரிஜெக்ட் ஆகி அப்படியே நல்லா கீழே ஃபால் ஆகி திரும்ப நம்ம லெவல் பக்கத்தில் தான் முடிச்சிருக்கான். ஓகே, இப்போ நம்ம இன்னைய லெவல்ஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். நான் அதுக்கு முன்னாடி இதெல்லாம் கிளியர் பண்ணிட்டு இன்னைய லெவல்ஸை மார்க் பண்ணிட்டு உங்களுக்கு எடுத்துட்டு வரேன். அதுக்கு முன்னாடி நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனல்ல நேத்து நிஃப்டி எங்க க்ளோஸ் ஆக வாய்ப்பு அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருந்தோம். அது எப்போனா கிட்டத்தட்ட 12:15க்கு நம்ம சொல்லியாச்சு. அப்போ இருந்த டேட்டாவை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துட்டு அப்போதைய டேட்டா படி மார்க்கெட் வந்து 24,370 அபோவும் 24,425க்கு பிலோவும் க்ளோஸ் ஆகும் அப்படின்றத நாம மென்ஷன் பண்ணி போட்டிருந்தோம். மார்க்கெட் எக்ஸாக்டா 24,400ல தான் க்ளோஸ் பண்ணியிருந்தான். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட ஃப்ரீ சேனல்ல ஜாயின் பண்ணிக்கோங்க. அங்க வந்து எந்த ஒரு என்ட்ரி எக்ஸிட் அப்படின்லாம் எதுவும் சொல்ல மாட்டோம். எங்களோட வியூ என்ன, மார்க்கெட்ல எங்களோட வியூ என்ன அப்படின்றத தான் சொல்லுவோம். ஓகே, இப்போ நம்ம இணைய லெவல்ஸ் பார்ப்போம் வாங்க. ஓகே, இப்போ இன்னைய லெவல்ஸ் பார்ப்போம். நிஃப்டி 24,570, 24,497, 24,351, 24,279. பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,884, 51,716, 51,382, 51,215. அடுத்து ஃபின் நிஃப்டி 24,000, 23,936, 23,811, 23,750. மிட் கேப் 23,730, 23,652, 12,497, 12,419. இதுதான் இன்னைய லெவல்ஸ். ஓகே, அடுத்து மார்க்கெட் இன்னைக்கு எங்க ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு அப்படின்றத பார்ப்போம். அதுக்கு நாம கிஃப்ட் நிஃப்டி எங்க ட்ரேட் ஆகுது அப்படின்றத பார்ப்போம். கிஃப்ட் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,447ல ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. டைம் இப்போ 7:05 ஆக போகுது. நம்மளோட ஃபியூச்சர் க்ளோஸ் ஆயிருந்தது 24,452ல க்ளோஸ் ஆயிருக்கான். க்ளோஸ் பக்கத்துலேயே தான் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான்.
அவனோட க்ளோஸ்க்கு கீழேயும் ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். இன்னைக்கும் அப்போ ஒரு ஃப்ளாட் ஓப்பன் தான் நடக்கிறதுக்கு வாய்ப்பு. பார்ப்போம். அதுக்கு டேபிள் என்ன சொல்லியிருக்கு அப்படின்றத பார்ப்போம் அடுத்து. நிஃப்டி பார்த்தீங்கன்னா 24,500 கால், 400 புட், 500 புட், 400 கால், 25 கால், 25 500 கால், 24 300 புட், 700 கால். ஓகே, இது டேபிள் இன்னைக்கு எப்படி சேஞ்ச் ஆகுதுன்றத பொறுத்து தான் ட்ரெண்டு. சைட்வேஸ் உள்ள போறானா இல்லை ட்ரெண்ட் ஆக போறானான்னு. டேபிள் இதே டேபிள் 24,500 கால் டாப்ல இருக்கு. இப்போ 24,400 புட்டு, 24,400 கால், இவங்க ரெண்டு பேரும் டேபிள்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டாங்க. இல்ல 24,500 கால், 500 புட், இவங்க ரெண்டு பேரும் ஃபர்ஸ்ட் பிளேஸ் செகண்ட் பிளேஸ் வந்துட்டாங்க அப்படின்னா மேக்ஸிமம் இன்னைக்கு ரேஞ்ச் பவுண்டா இருக்கிறதுக்கு தான் வாய்ப்பு. மேபி ஒரு நல்ல வலாட்டாலிட்டி இருக்கலாம். ஒரு ஸ்விங் மேல இருந்து கீழே வருவான், கீழே இருந்து அப்படியே மேலே போவான், அந்த மாதிரி நடக்கிறதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் ரேஞ்ச் 24,300 ஒரு நல்ல சப்போர்ட்டா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம். அடுத்து பேங்க் நிஃப்டி பார்ப்போம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 51,500, 51,500 புட்டு கால் இருக்கு. மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறதும் அங்கதான் முடிஞ்சிருக்கான், 500 பக்கத்துல தான். ஸோ 600 பிரேக் பண்ணும்போது அடுத்து 52,000 இருக்கு. 52,000 பார்ப்போம். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 51,700 ஒரு நல்ல ரெசிஸ்டண்ட்டாக வர்றதுக்கும் 51,400 ஒரு சப்போர்ட்டாக வர்றதுக்கும் வாய்ப்பு டேபிள் பிரகாரம். பின் நிஃப்டி பார்ப்போம். பின் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 23,900 புட், 4,000 கால், 23,900 கால், 23,800 புட், இப்படிதான் இருக்கான். மார்க்கெட் க்ளோஸ் ஆயிருக்குது 23,850 பக்கத்துல தான் க்ளோஸ் ஆயிருக்கு. உங்களுக்கு ஃபின் நிஃப்டியில் ஒரு நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு 23,700 நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. அப் சைடில் மேக்ஸிமம் ரேஞ்ச் இன்னைக்கு 24,000 எதிர்பார்க்கலாம். இந்த டேபிள் எப்படி சேஞ்ச் ஆகுது பார்ப்போம். அடுத்ததான் மிட் கேஃப். ஓகே, மிட் கேஃப் பார்த்தீங்கன்னா 12,500 புட்டு, 600, 550, 550, 600, 525, 500. மிட் கேப் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 12,500 ஒரு நல்ல சப்போர்ட்டாக வர்றதுக்கு வாய்ப்பு. மேக்ஸிமம் ரேஞ்ச் 12,700 வரையும் எதிர்பார்க்கலாம். பார்ப்போம் இன்னைக்கு எப்படி ரெஸ்பாண்ட் ஆகுதுன்னு. ஓகே, இவ்வளோதாங்க இந்த வீடியோ. அடுத்த வீடியோவில் இன்னைய லெவல்ஸ் எப்படி வேலை செஞ்சுருக்கு அப்படின்றத பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்ததாக நம்மளோட ஃப்ரீ டெலகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, பாய்.